சஞ்சய் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு அற்புதமான 6 ஓட்டங்கள். மீண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு 4 ஓட்டங்கள். நமது ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக அவர்களை நாங்கள் அன்புடன் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். பார்ப்போம், ஒரு சிறந்த முறையில் சொல்ல வேண்டும். பார்ப்போம், முதலாவது பந்தயத்தில் நான் கூறியது போலவே ஒரு லெக் திசையில் ஓங்கி அடிக்கப்பட்ட ஒரு 6 ஓட்டங்கள். அதிரடி மன்னன் வேரன் வினா அவர்கள், இலக்கம் 24 பொறித்த வினா அவர்கள் அவருடைய ஆட்டம் இந்த இம்மைதானத்திலே பல முறை ஆடிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. இப்போட்டியிலும் அவர் பிரகாசிப்பார் என்றே சொல்ல வேண்டும். பார்ப்போம். ஒரு சிறந்த முறையிலான ஒரு 6 ஓட்டங்களா 6 ஓட்டம் என்று சொல்ல வேண்டும். லெக் திசையில் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து இரண்டு ஓவர்கள் நிறைவில் மொத்தமாக 2000 துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. தற்போது சாஞ்சை களத்தில் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து, லாங் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. சஞ்சய் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். 4 சிக்ஸர்களை பறக்க விட்டிருக்கின்றார். தற்சமயத்திலே பார்ப்போம் அவருடைய ஆட்டம். இறுதி பந்து வீச்சு 3வது ஓவரின் பார்ப்போம். முதலாவது பந்து வீச்சு மீண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து 43 ஓட்டங்களை பெற்றுள்ள 2019ஆம் ஆண்டு அணியினர். நூற்றி 38 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் சஞ்சய் அவர்கள். 38 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள், 44 ஓட்டங்களை பெற்றுள்ளார். ஒரு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு 6 ஓட்டங்கள் 19ஆம் ஆண்டு அணியினர். மீண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள். 2019ஆம் ஆண்டு அணியினர். பார்ப்போம் இறுதி பந்து வீச்சு. மீண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து 50 ஓட்டங்களை கடந்துள்ளார் சஞ்சய் அவர்கள். 2019ஆம் ஆண்டின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் நம்பிக்கை நட்சத்திரமான சஞ்சய் அவர்கள் 50 ஓட்டங்களை கடந்துள்ளார் தனது அணிக்காக. மொத்தமாக 88 ஓட்டங்களை பெற்று உள்ளனர் 2019ஆம் ஆண்டு அணியினர். வெற்றியீட்டுவதற்காக 89 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது 2020ஆம் ஆண்டு அணியினருக்கு. சஞ்சய்க்கு எமது மனமார்ந்த